அதிமுக தலைமை அலுவலகத்தில் அவரது சிலைக்கு கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்துகிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளையொட்டி என்னென்ன விழாக்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதிமுக சார்பில்? லாவண்யா, மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய 76வது பிறந்த நாளை முன்னிட்டு அஇஅதிமுக சார்பில் இன்று அஇஅதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் எம்ஜிஆர் மாளிகையில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களுடைய சிலைக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வரும் நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இனிப்புகளை தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் அதே போல ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் மலரையும் எடப்பாடி பழனிசாமி வெளியிடுகிறார். தொடர்ந்து அஇஅதிமுகவுடைய கட்சி கொடியினை அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஏற்றி வைத்ததற்கு பிறகு மருத்துவ முகாம் ஒன்று அதிமுகவுடைய மருத்துவர் அணி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் தொடர்ந்து வைக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 24ஆம் தேதி மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் என்பது அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த கொண்டாட்ட நிகழ்வுகள் அதிமுக தலைமை அலுவலகம் மட்டுமில்லாமல் மாநிலம் முழுவதும் தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கட்சி கொடி ஏற்றக்கூடிய நிகழ்வு என்பது நடத்த வேண்டும் என ஏற்கனவே தலைமை கழகத்தால் உத்தரவிடப்பட்ட நிலையில இந்த கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இன்றைக்கு மாநிலம் முழுவதும் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டங்களும் நடைபெற இருக்கிறது. நாளை சேலத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்திலும் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ள இருக்கிறார். தேர்தல் ஆண்டு அப்படிங்கிறதுனால மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு நிகழ்ச்சி பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் விழா மாநிலம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.